தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரையை சார்ந்த அமைச்சர் நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதுரையை சார்ந்த அமைச்சர் நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் செல்வி ஜெயலலிதா ஊழல் வழக்குகளில் தண்டனை பெற்றதால் அவரால் தேர்தலில் போட்டியிட முடியவில்லை. ஆனால் அதிமுக வெற்றி பெற்றது. கவர்னர் பாத்திமா பிவி செல்வி ஜெயலலிதாவுக்கு சட்ட விதிகளின்படி முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவருடைய அமைச்சரவையில் மகளிர் விவகாரத்துறை சமூக நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் மதுரை மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற வளர்மதி ஜெபராஜ். வளர்மதி ஜெபராஜ் அமைச்சராக பொறுப்பேற்ற மறுநாளே கருணாநிதி அதிரடியாக கைது செய்யப்பட்டார். அந்த அளவுக்கு வளர்மதி ஜெபராஜ் பிரபலமானவர். செல்வி ஜெயலலிதாவிடம் மிகவும் நெருக்கமாக இருந்தவர். ஏறத்தாழ 4 மாத காலம்தான் இவர் அமைச்சராக இருந்தார். இவர் அரசியலில் முன்னேறி வளர்வதற்கு ஒரு பத்திரிகையாளர் இவருக்கு உறுதுணையாக இருந்ததாக கூறப்பட்டது. அவர்தான் இவருக்கு அரசியல் வழிகாட்டி என்று கூறப்பட்டது. ஆனால் வளர்மதி ஜெபராஜ் அமைச்சரான பிறகு அவருடைய கணவர் பெங்களூரில் இவரிடமிருந்து பிரிந்து தனியாக ஒரு செக்யூரிட்டி சர்வீசஸில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்தார். மேலும் குடும்பத்தினரிடமிருந்து வளர்மதி ஜெபராஜ் பிரிந்து இருந்தார். வளர்மதி ஜெபராஜின் தம்பிக்கு இது ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. வளர்மதி ஜெபராஜ் அவர்கள் குடும்பத்தினரிடமிருந்து பிரிந்ததற்கு காரணம் அந்த பத்திரிகையாளருடைய அறிவுரைதான் என்று கூறி அந்த பத்திரிகையாளர் மேல் கோபம் கொண்டு தன்னுடைய கத்தியால் குத்தினார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பத்திரிகையாளர் காலமானார். இது சம்பந்தமாக செல்வி ஜெயலலிதா வளர்மதி ஜெபராஜும் அந்த இறந்து போன அந்த பத்திரிகையாளர் குறித்து விசாரணை நடத்தினார். விசாரணை முடிவில் செல்வி ஜெயலலிதா வளர்மதி ஜெபராஜை பதவி நீக்கம் செய்தார். அதற்கு பின்பு வளர்மதி ஜெபராஜுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கவில்லை. வளர்மதி ஜெபராஜால் மீண்டும் அரசியலில் தலை தூக்க முடியவும் இல்லை. இது 2001ஆம் ஆண்டு நடைபெற்றது. அமைச்சரான குறுகிய காலத்திலேயே தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்தார் வளர்மதி ஜெபராஜ். இவர் அதிமுகவின் முக்கியமான பேச்சாளர். செல்வி ஜெயலலிதாவிடம் ஆரம்ப காலங்களில் இருந்தே மிகவும் நெருக்கமாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.